பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மறுபடியும் எல்லாரையும் சந்திக்கிறதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போன வருஷம் பயங்கர செலிப்ரேஷனோடு நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். அது தடங்கலாகிடுச்சு. எனக்கு முதல் படத்துலேயே அது நடந்திருக்கு. பல தடங்களுக்கு அப்புறம் தான் முதல் படமும் ரிலீஸ் ஆச்சு. அடுத்த படம் அதை விட தடங்கலாச்சு. ஸோ தடங்கள் ஒன்றும் புதுசு இல்லை, பழகினது தான். ஆனால் ஞானவேல் இருந்த சுச்சுவேஷனில் அவர் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு, நான் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் நிம்மதியாக இருங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா நாம் இருக்கிற எல்லா போராட்டத்துலேயும் ஜெயிச்சரணும்னு ஓடுறதுல ஹெல்த்தை விட்டுறோம். அதனால் ஹெல்த்தை மட்டும் செஞ்சு விடாமல் இருந்தீங்கன்னா போதுங்கிறது மட்டும் தான் அவர்கிட்ட நான் சொன்னது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை மனசுக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கணும்னு அவர்கிட்ட நான் எப்போவுமே நான் கேட்டுப்பேன். சினிமா பற்றி சொல்லும்போது சின்ன வயசில் அப்பா சொன்ன ஞாபகம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு அரசியலையுமே அது யாருக்கு போய் சேரணும்னு எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சினிமாவில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே யார் இருக்கணும்னு எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க படம் நடித்து முடிச்சுட்டா கூட கடைசியில் தியேட்டரில் வருவோமான்னு தெரியாது, அது கடைசியில் காணாமல் போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஏற்கனவே நிறையா விஷயங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு நல்ல கதை, அதுக்கு தேவையான ஒரு டைரக்டரையும் தயாரிப்பாளரையும் நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் அதுவே முடிவு பண்ணிக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது ஒரு லொக்கேஷன் அமையும் போதும் சரி, நிறைய சீனியர்ஸ் இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு தேவையான விஷயத்தை அதுவே அமைச்சுக்கோன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை நம்பினோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி தாமதங்கள் வரும்போது ரொம்ப பதட்டம் அடையும், ஏன் வருதுன்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம். பட் அதை நம்பும்போது நிச்சயமாக அது ஒரு பிளான் பண்ணி அது இப்போ தான் வரணும்னு நினச்சி வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் கவலை இல்லாமல் நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம வருத்தப்படாமல் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த வகையில் இந்த படம் ஒரு பெரிய தாமதத்துக்கு அப்புறம், பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இன்றைக்கி சேர்ந்துருக்கு. ஞானவேல் சொன்ன மாதிரியே நானும் நிறைய பேருக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். முக்கியமாக அண்ணாக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பெரிய உதவியாக இருந்திருக்காரு. அதே மாதிரி ஃபினான்ஷியர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ், நிறையா டெக்னீஷியன்ஸ். ஏன்னா ரிலீஸ் நெருங்க எல்லாருமே டபுள் த டைம், ஒரு 48 hours 50 hours தூங்காமல் வேலை செய்ய வேண்டியது இருந்துச்சு அந்த படத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு. ஸோ எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த டைமில் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நலன் ஏன் இங்கே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அவர் திருவண்ணாமலையில் கோயில் சாமி கும்பிட்டுருக்காரு. நல்லபடியாக எந்த தடங்களும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெறணுங்கிறதுக்காக ஒரு கோயிலில் உட்காந்துருக்காரு. அண்டு நலன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டைரக்டராக இருக்கார். ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் இல்லை, டைரக்டர்ஸ்க்கே பிடிச்ச ஒரு டைரக்டராக இருக்கார். அவர் இந்த கான்செப்ட் கொண்டு வரும்போது நான் ஆடியோ ஃபங்க்ஷனே பேசியிருந்தேன். ரொம்ப பயமாக இருந்துச்சு, இந்த கேரக்டர் எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு தனி ட்ரைனிங் வேணும். ஆனால் இதுக்கு நான் வரும்போதும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரல, கற்றுக்கிட்டு தான் எல்லாமே. பட் பண்ணுறதை சின்சியராக பண்ணணும், எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு ஒவ்வொரு நாளும் அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணி, அவருடைய படங்களை திரும்ப பார்த்து, அவரோட க்ளோஸ்அப்ஸை திரும்ப பார்த்து அதை எப்படி கொண்டு வரலாம். ஏன்னா என் முகத்தை என்னாலே கொஞ்ச நேரம் பார்க்கவே முடியாது. அதில் அவர் முகத்தை கொண்டு பொருத்தணும்னா எப்படி பொறுத்துறதுன்றது ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் நலன் மாதிரி ஒரு டெக்னீஷியன், ஜார்ஜ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கும்போது, வெற்றி மாதிரி எடிட்டர்ஸ் இருக்கும்போது அவங்களோட சப்போர்ட்டில் அதை ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சீன் டெஸ்ட் ஷூட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் ஓகே இந்த வழியில் போயிடலான்னு நினச்சி தைரியமாக கொண்டு வந்தோம். ஆனால் அதுக்கப்புறமா சந்தோஷ் நாராயணனோட இசை டெஃபினட்டாக அது இன்னும் மேலே எடுத்துகிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நலன் யோசிக்கும் போது சொன்னார், ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்ம் மாதிரி ஒன்று பண்ணணும், ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபில்ம், ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் பண்ணணும். ஆனால் அது மாடர்னாக இருக்கணும். அதுக்கு சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கு எங்கே போகிறதுனா, அது எப்பவுமே சூப்பர்மேன் பேட்மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கற்பனை கேரக்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சொசைட்டிலேயே சூப்பர் ஹீரோஸ் இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தா அவர் ரியல் லைஃப்லேயும் சரி, ஸ்க்ரீன்லேயும் சரி ஒரு மாஸ் ஹீரோவாகவே இருந்திருக்காரு. அவ்வளோ விஷயங்கள் எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள், மனிதநேயம் மிக்க விஷயங்கள் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அவர் ஏன் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு அவர் யோசித்து கொண்டு வந்தது. அவர் தைரியமாக யோசிச்சுட்டாரு. ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறது அவ்வளோ சிம்பிளாக இல்லை, பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் அவரை பற்றி தெரிஞ்சுக்க அவர் மேலே இருக்க மரியாதை கூடிக்கிட்டே இருந்துச்சு. யூஸ்வலாக படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நானும் ஞானவேலும் கும்பிட்டு வருவோம். ஆனால் இந்த வாட்டி வாத்தியார் வச்சு படம் எடுத்ததுனால அவர் சமாதிக்கு போய் கும்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அது முதலே நாங்கள் போகணும்னு நினச்சோம், அப்போ ரிலீஸ் தள்ளி போச்சு. இன்றைக்கி எந்த தடையும் இல்லாமல் நாளைக்கு ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காகவே காலையில் போய் கும்பிட்டு வரலான்னு போயிருந்தோம். அங்கே போய் நிற்கும் போது அங்கே இருக்கிற உணர்வே வேறையாக இருந்துச்சு. இங்கே இருக்கிறவர் எப்போவோ இறந்துட்டார், 40 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே போய் நிற்கும்போது இன்னும் அவரை பற்றி நம்ம நினச்சிட்ருக்கோம், இன்னும் அவரை பற்றி ஒரு சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். அவருடைய இமேஜ் இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே போய் அவரை கும்பிட்டுட்டு வரும்போது அதில் இருக்கிற உணர்வே வேறு. எனக்கு தெரிஞ்சு நிறையா விஷயங்கள் சேர்ந்து அமைஞ்சதுக்கு அவரோட பிளெஸிங் நிச்சயமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு பொங்கல் ரிலீஸுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த படம் குழந்தைங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஜாலியான படம் தான் அது. அதில் சாங்ஸும் ஃபைட்டும் காமெடியும் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நிச்சயமாக நலனுடைய ஃபேன்ஸுக்கும் சரி, பொங்கல் செலிப்ரேட் பண்ணணுன்னு வரவங்களுக்கும் சரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அதில் சந்தோஷ் நாராயணன் அதை இன்னும் அழகான எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
ஹீரோயின் தட்டுப்பாடு இருக்குன்னு தமிழ் சினிமாவில் சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு நல்ல ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை. அவங்க ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆன ஹீரோயின் பயங்கர டேலண்டட், ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது அவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சின்சியராக இருக்கிறவங்க பார்த்தாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒர்க்குக்கு வரும்போது அதை என்ஜாய் பண்ணி பண்ணுறவங்க இருக்கும்போது தான் அந்த சீன் இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் அவங்களும் ரொம்ப நாளாக வெயிட்டிங், ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ரொம்ப நாளாக வெயிட்டிங். கொஞ்சம் தட்டுனோன்னு அழுதுருவாங்க, அந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு பதட்டத்திலேயே இருக்கிற ஆள். ஸோ அவங்களுக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அமையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சத்யராஜ் மாமா வந்து சொல்லிகிட்டே இருந்தார், கார்த்தி நீ இருக்கிறதுனால நான் அந்த படத்தை மன்னிச்சு விடுறேன்னு சொன்னார். ஸோ உண்மையாக சொன்னோமா நான் பக்தியோடு தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 சின்சியராக பக்தியாகவும் அவரை வந்து ஒரு டெமி காட் மாதிரி தான் பார்த்து அவர் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ப்ரொடியூசரோட அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, என்னடா எடுத்து வச்சுருக்கீங்க பார்க்கணுன்ற மாதிரி. ஸோ நிச்சயமாக தைரியமாக உங்களுக்கு காட்டலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. ஆனந்த் சார் நன்றி. கிரண் சார், எவ்ரிடே செட்ஸில் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கேன் நான். அந்த ஆர்ட் டெக்கார்னு சொல்லுவாங்க, அது என்னென்னு நான் அப்புறமா கூகுளில் போய் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதை வந்து அவ்வளோ கேஷுவலாக அவர் செட்டில் க்ரியேட் பண்ணது பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஐ திங்க் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பேக்ரவுண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். சுந்தர் சார் வந்து ஒரு நடிப்பு ஆசிரியர், அவர்கிட்டலாம் பாராட்டுவாங்கிறது பெரிய விஷயம். ரொம்ப நன்றி சார், உங்கள் வாழ்த்துக்களுக்கு. அண்ட் வெற்றி, எவ்வளோ நாள் உட்காந்து செதுக்கியிருப்பீங்கன்னு தெரியும் இந்த படத்துக்கு, உங்களுக்கும் என்னோட நன்றி. அண்ட் ஷில்பா, டேக்கிங் போல்ட் அண்ட் அன்யூஷுவல் கேரக்டர்ஸ் அவ்வளோ ஈஸி இல்லை, அதை எடுத்துகிட்டு பண்ணதுக்கு உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் ரொம்ப டல்லாக உட்காந்துருப்போம், அப்போ வந்து எல்லாம் நன்மைக்கு தான் அப்பா சொல்லுவார். நம்ம அப்போ சொல்லும்போது புரியவே புரியாது, ஆனால் இப்போ புரியுது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பிளான் இருக்குது. அந்த வகையில் வந்து விஜய் சார் படம் ஜனநாயகன் தாமதமாக இருந்தாலும் மிக சரியான டைமில் அது கரெக்டாக வரும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வந்து காலம் சரியான நேரத்தில் கொண்டு வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா காலம் நிறையா விஷயங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணுது. ஸோ அந்த நம்பிக்கையில் இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற படங்கள் எல்லா படங்களும் பெரிய வெற்றி பெறணும் அண்டு மக்களை சந்தோஷப்படுத்தணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்டு எப்பவும் உங்கள் அன்பு தேவை. தேங்க்யூ. ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வாத்தியாருக்கு எனக்கு இருக்கிற கனெக்ஷனை பற்றி பேசுகிறேன்னா நிறையா பேச முடியும், ஒரு 1 hour ஆயிரும். வேறு விஷயம் அப்புறம் இந்த படத்தில் இருக்கிறவங்கள பற்றியே பேச முடியாது, அவ்வளவு இன்சிடெண்ட். அது தனியாக ஒரு கதை வச்சுக்கலாம், ஒரு 1 hour ஆகும். எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தம்பி ஞானவேல் ராஜா, அவங்க அப்பா வந்து என்னை விட பெரிய ரசிகர். ஒரு தடவை அப்பா சொன்னாருங்க, ஞானவேல் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படம்னா நோட்டா ஷூட்டிங் இப்போ சொன்னார் என்கிட்ட. அவர் கோயம்புத்தூர்காரர் தான். நான் 110 தடவை நாரோடி மன்னன் படத்தை பார்த்துருக்கேன். 110 தடவைனா யூடியூப்லேயோ ஃபோன்லேயோ டிவிலேயோ தியேட்டரில் போய் டிக்கெட் வாங்கி 110 தடவை பார்த்துருக்கேன். 3 ஹீரோயின் அவ்வளோ அழகான ஹீரோயின், பானுமதி அம்மா, சரோஜா தேவி அம்மா, எம்என் ராஜம் அம்மா, இவங்க 3 பேரும் 110 தடவையில் ஒரு தடவையும் கூட அவங்க முகத்தை பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளருக்கு இந்த படம் அமைஞ்சது ரொம்ப கஷ்டம். கார்த்தி, உனக்கு வந்து ஃபஸ்ட்டு படமே ரொம்ப சேலஞ்சான படம் பருத்தி வீரன். ஏன்னா நீ டவுனில் பிறந்து வளர்ந்து அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்து பருத்தி வீரன் கேரக்டர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொண்டு வந்து அசத்திட்ட. பட் அதை விட உனக்கு ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் வந்து இந்த வாவாத்தியார் தான். ஏன்னா அது வந்து தலைவர் பேராக இருக்கிறதுனால அதில் நடித்து பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதை நீ பிரமாதமாக பண்ணியிருப்பேன். இந்த டீசரெல்லாம் பார்க்கல, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அடையும். கிருத்தி ஷெட்டி கரெக்டாக சொல்லிட்டுனா, ஷில்பா, எல்லோரும் வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. தம்பி ஆனந்தராஜ், தம்பி சுந்தர், 2 பேர் பாருங்கள், என்ன ஏஜ் ஆனாலும் முடி கொட்டாமல் அப்படியே இருக்கிறாங்க. இல்லை, இந்த ஏஜில் அந்த அளவுக்கு பாருங்க. சுந்தருக்கு அப்படியே இருக்குது, அவருக்கு அப்படியே இருக்குது. இந்த பிக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்கலன்னு வைக்கல, நாங்கெல்லாம் மணப்பாறை பாடு கட்டி பாய வர ஏறு போட்டி நாடு சத்யராஜ். நானும் கவுண்டமணி அண்ணன் பேசிக்கோம். கவுண்டமணி என்ன சொல்லுவார், சத்யராஜ் இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்காமல் இருந்தால் நம்ம என்ன செஞ்சுருப்போம், எங்கேயாச்சும் ஊரில் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்போம் அப்படின்பா. அதுக்கு நம்மளுக்கு 1 2 3 எல்லாம் தெரியணும்ல. முதலாளி கேட்பான்ல, அப்போ இத்தனை மாடு ஓட்டிகிட்டு போனால் திருப்பி வரையில் கணக்கு கரெக்டாக இருக்குதானே நம்மளுக்கு. அப்படி காமெடியாக பேசிகிட்டு இருப்போம். அதனால் என்ன, இந்த படத்தில்
நலன் வந்து இதை வந்து இந்த படத்தை வேற மாதிரி டீல் பண்ணியிருக்கிறாரு. அதாவது தலைவர் பேர் வச்சுட்டு புரட்சி தலைவர் பேரில் எடுக்கிற படம் வந்து ஒரு பழைய மாதிரி இருந்துருமோ அப்படிங்கிறதே இல்லாமல் இன்னைக்கு மாடர்னாக நம்ம ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டாரு. இதில் நடந்த காமெடியான விஷயத்தை மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். என்ன படம் வந்து டெஃபினட்டாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் சினிமாவில் நடிக்க வந்தப்போ கிட்டத்தட்ட ஆச்சு ஒரு 50 வருஷம் ஆச்சு. நான் 78 முதல் படம் வந்தது. பல்லு எனக்கு இப்போவே பெருசாக, அப்போ ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வயசானங்காட்டி அப்படியே அந்த முகத்து சதையெல்லாம் இறங்கியில மேல் உதடும் கொஞ்சம் இறங்கி பல்ல மூடிட்டு இருக்குது. இல்லாட்டி அப்பெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கும். போய் சிவகுமார் அண்ணா கிட்ட தான், அப்பா கிட்ட தான் போய், அண்ணா பல்லு ரொம்ப பெருசாக இருக்குன்னு என்னென்ன பண்ணுறது அப்படின்னா, இது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிலே இதெல்லாம் யோசிச்சு வர வேண்டாமா இங்கே வந்து சொன்னேன். அதே பல்லு தான் கோயம்புத்தூர் இருக்கும்போது இருந்த அளவுக்கு தான் பல்லு இங்கேயும் இருக்குது. அண்ணா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கண்ணா அப்படின்னா, மந்த வழியில் ஒரு டாக்டர் பேர் சொல்லி அங்கே போய் கொஞ்சம் பல்ல ஃபைல் பண்ணி ராவிடுங்க அப்படின்னாரு. அங்கே போய் டாக்டர்கிட்ட போய் உட்காந்தாச்சு. காட்டுங்க எல்லாம் காட்டி அந்த ஒரு சின்ன சக்கரம் இருக்குறோம் இங்கே பல்ல வச்சு தேய்க்கிறாரு. முன்னாடி பவுடராக கொட்டுது. கிட்டத்தட்ட கால்வாசி பல்ல அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா பல்லு சரியாது, பல்லு பெருசாக தெரியுது. டாக்டர் அது கலை வெறி, நம்ம வந்து சினிமாவில் நடிச்சு ஆகணும் அப்படி. டாக்டர் இன்னும் ஓட்டுங்க பவுடராக தெரிக்குது. இனிமேல் பண்ண முடியாது டாக்டர், பரவாயில்ல டாக்டர், இன்னும் பல்லு பெருசாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அரைச்சி விடுங்க அப்படின்னா, இதுக்கு மேலே அரைச்சோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, சூடாக காஃபியும் சாப்பிட முடியாது, பரவாயில்லையா அப்படின்னாரு. பரவாயில்ல டாக்டர் பண்ணுங்க, இதுக்கு மேலே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பல்ல சின்னது பண்ணி நடித்து கிட்டத்தட்ட ஒரு 250 படம் நடித்ததுக்கப்புறம் கார்த்திகிட்ட வந்து மாட்டுனா, நலன் குமாரசாமி சார் இந்த படத்தில் இதில் நான் வில்லனாக நடிச்சுக்கிறேன், வாத்தியார் படத்தில் வில்லனாக நடிச்சுக்கிறேன் பாருங்க, ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கெட்டப் பண்ணலாம் சார், என்ன சார் பண்ணலாம்? பல்லு வச்சுட்டா சார். சார் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பல்லு சைஸு குறைச்சிட்டா சார் நடிக்கவே வந்தேன். பல்லு வைக்கிறதுனா சார் சின்ன பல்லு பாரு, கார்த்திகெல்லாம் வைக்கலாம், கமல் சார் தான் ஃபஸ்ட்டு வச்சார். கல்யாணராமன் தான் ஃபஸ்ட்டு கமல் சார் பல்லு வச்சார்னா, கமல் சாருக்கெல்லாம் சின்ன பல்லுங்க போது அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணால் அந்த பெரிய, நம்மளுக்கு ஏற்கனவே மாட்டு பல்லு மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே ஒரு பெரிய பல்லை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கேட்டால், இல்லை சார் அது பண்ணிடலான்னு சொல்லி அப்படி ஒரு பல்லை வச்சுட்டு நடிச்சுக்கிறேன். அப்பா வந்து பல்லை சின்னது பண்ணி விட்டார், மகன் வந்து பல்லை பெருசு பண்ணி விட்டார். என்ன பண்ணுறது? எனக்கு இந்த படம் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. அதனால் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும். தம்பி ஞானவேல் ராஜாக்காக கண்டிப்பாக ஜெயிக்கணும், தம்பி கார்த்திக்காக ஜெயிக்கணும். தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துட்ருக்குறாங்க, நல்ல தருணத்தில் வருது. நான் அன்றைக்கி பேசும்போது அவங்க ஆங்கர் அவங்க அர்ச்சனா வந்து கைதட்டினாங்க. நான் லைனாக வாத்தியார் படம் சொல்லிட்டு வந்து 1964 வேட்டைக்காரன், 64 பொங்கலுக்கு வேட்டைக்காரன், 65 பொங்கலுக்கு எங்கள் வீட்டு பிள்ளை, 66 பொங்கலுக்கு அன்பேவா, 67 பொங்கலுக்கு தாய்க்கு தலைமகன், 69 பொங்கலுக்கு மாட்டுக்கார வேலை அப்படின்னு லைனாக அடிச்சுட்டு வந்து, அடையப்போ இப்படி ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி 26 பொங்கலுக்கு வா வாத்தியார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நம்ம இன்டர்வியூஸ் பண்ணுறப்போவே நலன் சார் சொன்னார், இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படம் மாதிரி, ஃபேமிலிஸ் எல்லாரும் கூட்டமாக போகிற ஒரு படம். அண்ட் இப்போ பொங்கலுக்கு தான் கரெக்டாக அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் தேட். ஆனால் இந்த கேப்பில் நிறைய பேர் வந்து கேட்டாங்க, இப்போது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதுக்கு ஐ யூ ஃபீலிங் அப்செட் அபவுட் இட்? பட் ஐ ஃபீல் நம்ம ஏதாவது நல்லது நடந்தால் அது கடவுள்னு நினைப்போம். ஸோ ஈவன் வென் காட் மேக்ஸ் யூ வெயிட், இட்ஸ் பார்ட் ஆஃப் அ பிகர் பிளான் இஸ் வாட் ஐ பிலீவ். So I'm really happy this worked out. Thank you Nalan sir and Gnanavel sir for making me part of this project. I think Nalan sir ko, since he's not here, it's been such a dream project Madri, and I've seen how hard he has worked at this. I'm really excited for tomorrow for him, because I think he's truly brilliant and he deserves the best. And Karthi sir, na Karthi sir periya fan ellarukkum theriyum. But I think after meeting him, I became an even bigger fan. So in the Vathiyar recreate pandrathu, I think no one could have done it better, because I think your personal goodness and positivity flows into your characters. And Vathiyar kirkar and the goodness, you have it naturally. And I've learned so much from you off screen about your dedication, how you always come on time. It's such a nice thing to see, because
there are so many people and artists that admire you on set, and you're teaching them all amazing things. Santosh Narayan sir, இப்போ இன்னைக்கு ரிலீஸ் பண்ண ஸ்னீக் பீக்கும் பார்த்தா ஹிஸ் மியூசிக் ஹேஸ் எலிவேட்டட் த ஃபில்ம். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் பர்சனலி ஆல்சோ டு விட்னஸ் இட் டுமாரோ ஆன் ஸ்க்ரீன். நான் நிறையா ப்ரிப்பேர் பண்ணி வரல. ஐ ஹவ் செட் அ லாட். ஐ எம் ஸோ சாரி. I have so much respect for all the artists in this film, all the technicians in this film, George sir as well. I'm really excited. இது வந்து என் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்ம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் இன்ட்ரடக்ஷன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டுடே நான் இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது நான் நினச்சேன் என்ன பேசலாம், பிகாஸ் த லாஸ்ட் ப்ரெஸ் மீட் இட் செல்ஃப் வி ஸ்போக் அபவுட் எவ்ரி திங். ஸோ ஐ தாட் டுடேஸ் ஐ மீன் இந்த மேடையில் இட்ஸ் ஆல் அபவுட் கிராட்டிடியூட், and I want to thank a lot of people. Adile I want to thank our director Nalan Kumar Swamy for giving me Malini, because நான் ஒரு கேரக்டராகவே எடுக்கும்போது ஒரு ஸ்டோரியில் ஆர்க் இருக்கும், பட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ வாண்ட் டு ஹாவ் அன் ஆர்க். எல்லா விதத்தை ஒரு கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஸோ ஐ எம் அ பர்சன் ஹூ டேக்ஸ் ரிஸ்க், அண்ட் அதில் அதுலேயும் ஒரு என்ஜாய்மெண்ட் பார்க்குற ஒரு ஆள். ஸோ அதனால தான் இந்த மாலினி கூட அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட்லி ஐ வாண்ட் டு first congratulate and appreciate the effort given put by our producer Gnanavil Raja sir, because I've heard a lot what happened, the ups and downs in the movie le, and I think if it was not you in the movie இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு நிற்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஸோ kudos to him, and I believe in fate. எல்லா மூவி கூட அந்தந்த கேரக்டர்ஸ் மூவியே செலக்ட் பண்ணோன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி இதில் இட்ஸ் வெரி ட்ரிக்கி, பிகாஸ் திஸ் இஸ் அ ஸ்டார் மூவி. ஸோ அதுக்காக ஒரு பொங்கல் இட்ஸ் அ வெரி பிக் ஃபெஸ்டிவல் தமிழ்நாடுக்கு. ஸோ அதே வந்துட்டு செலக்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஐ திங்க் மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாளைக்கு எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மகிழ்ச்சி. மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் ஆண்டவனுக்கு நன்றி சொல்வேன். நான் இந்த படம் நல்ல படம். நீங்கள் நல்ல படம்னு உங்களுக்கு தோணும், உங்களுக்கு தெரியும். நாளைக்கு போகி பண்டிகை. பழசெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற பழசெல்லாம் எரிச்சிட்டு புதுசெல்லாம் கொண்டு புதுசாக வாங்கி பண்ணணுன்றதான் நம்மளுடைய கலாச்சாரம், ஐதீகம். அதனால் நாளைக்கு நம்மளுடைய மனசில் இருக்கிற பழசெல்லாம் விட்டுட்டு புதுசாக ஆரம்பிக்க போகிற ஒரு படம் தான் வா வாத்தியார. இன்றைக்கி காலையில் நாங்களும் கார்த்தி சார், சத்யராஜ் சார்லாம் புரட்சி தலைவருடைய சமாதிக்கு போயிருந்தோம். சமாதிக்கு போகிறப்போ ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்பட்டது எங்களுக்குள்ளே. அந்த இடத்துக்கு போகும்போது நான் சொன்னேன் கார்த்தி சார்ட்ட, நான் இங்கே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவோன்னா நம்ம ப்ரெஸ்ஸில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த படத்தோட தலைப்பு பார்த்தா வா வாத்தியார். வா வாத்தியார்னு வச்சுட்டு நாங்கள் வாத்தியாரோடைய சமாதிக்கு போகலன்னா என்ன அர்த்தம்? அங்கே போகணும்ல, அதான மரியாதை. அதனால் அவரை போய் பார்த்து அவருக்கு எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்திட்டு இந்த படத்தை உங்களுக்கு முன்னால் கொண்டு வரலான்னு பார்க்குறோம். ஸோ அதனால் உங்களுடைய முடிந்தவரை அவருக்கு தருகிற மரியாதையாக நினைத்து எங்களுக்கு தாருங்கள். நாங்கள்லாம் வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த திரு கார்த்தி அவர்கள், அண்ணன் சத்யராஜ் சார் தான் பயங்கர வெறியன். எனக்கெல்லாம் சீனியர், எனக்கு அண்ணன் தான் கூப்பிடுவானா அவரை. ஸோ எம்ஜிஆர் நான் ஒரு சில தடவை ஒரு 2-3 தடவை தான் நேராக பார்த்துருக்கேன். நான் திரைப்பட கல்லூரி மாணவனாக இருந்தபோது வள்ளுவக்கோட்டத்தில் ஒரு விழா நடந்தது. அந்த விழாவில் நாங்கள் ஒரு 15 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம்.
அதில் சிவராஜ்குமாரும் ஒருத்தர். சிவராஜ்குமார் என்னோடய கிளாஸ்மேட் தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஒருத்தர் மட்டும்தான் அனுப்பணும் அப்படின்றதால நாங்கள் லேடிஸை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். கிவன் ப்ரியாரிட்டி டு த லேடிஸ். அவங்க போய் வாங்கிட்டு வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம வாங்கியிருக்கலாமா, மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுச்சு. நான் வள்ளுவக்கோட்டத்தில் ஒரு ஓரமாக நின்று அந்த இடத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் ஒரு 2-3 தடவை பார்க்குற அவர் அடுத்த வருஷம் இறந்துட்டார். இது 85 நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 85 நடந்ததுன்னு நினைக்கிறேன். கார்த்தி தம்பி நீங்களாம் குழந்தையா இருந்திருப்பீங்க. இப்போ அண்ணன் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அதனால் ஒரு 2-3 தடவை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பு இந்த படத்தில் வந்து நலன் சார் வந்து இந்த படத்தோட இயக்குனர், ஒரு பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர். இந்த கதையை வந்து நேரே பண்ணும்போது என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் சொல்ல வேணாம் சார், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது நல்லா இருக்கும். இது நீங்கள் படம் பாருங்கள். நான் படத்தை ஃபுல்லாக சொல்லவில்லை, படம் பாருங்கள். போயிட்டு படம் பார்த்தா தான் உங்களுக்கு முழு கதை தெரியும். கார்த்தி சார் யார், சத்யராஜ் சார் யார், ஹீரோயின் யார், சுந்தர் சார் யார், இவங்க இந்த சத்யராஜ் சாருக்கு டாக்டராக பண்ணவங்க இவங்க யார். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு படத்தில் தான் தெரியும். ஸோ அதனால் புரட்சித்தலைவர் வந்து தலைவரை நீங்கள் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். அவருடைய நினைவுகள், அவரை மிஸ் பண்ண எல்லாருக்கும் அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சேன். இதை வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு தேர்தலுக்கு முன்னாடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல விஷயமா நல்லது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். காட்ஸ் கிரேஸ். அதனால் தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட் பார்த்தா என்னுடைய அண்ணன் திரு சத்யராஜ் சார் இந்த விழாவுக்கு வர முடியாமல் இருந்தாலும் திரு ராஜ்கிரண் சார் அவர்கள், திரு ஹீரோயின் அவர்கள், இந்த பக்கம் கீர்த்தி ஷெட்டி தானே பேர், கீர்த்தி ஷெட்டி பேர் சொன்னார், கிருத்தி இல்லை, அவங்க 2 படம் பண்ணுறாங்க. 2 படமும் நான் தான் பண்ணுறேன். அவங்க எல்லைக்கேவும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களோட. ஸோ அதனால் இது வரைக்கும் நானும் கீர்த்தி தான். கிருத்தி ஷெட்டி இல்லை, தேங்க்யூ. கீர்த்தி ஷெட்டி ஆகட்டும் அல்லது உங்கள் ஷில்பா, ஓகே, ஷில்பாவாகட்டும், சுந்தர் ஆகட்டும், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய மாலை வணக்கம். உங்களுக்கு நல்லதுன்னு பட்டால் நல்லா எழுதுங்க அந்த படத்தை பார்த்து. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஆக்சுவலி வந்து எல்லாருக்கும் ஒரு சில டேரக்டர்ஸ் பிடிக்கும். எனக்கு அது மாதிரி வந்து நிறைய டேரக்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் வந்து நலன் குமாரசாமி. அவரோட ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு செகண்ட் படம் அவர் வந்து என்னை அவரோட படத்தில் நடிக்க வச்சார். இந்த படம் வந்து ஒரு 10 வருஷம் கேப்புக்கு அப்புறம் இந்த படம் பண்ணுறாரு. இந்த படத்தை என்னை ஆர்ட் டைரக்டராக கூப்பிட்டுருந்தார். இந்த கதை சொன்னப்போ, இந்த கதை கேட்டப்போ எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு கேரக்டர் எப்படி கார்த்தி பண்ண போகிறாரு அப்படின்ட்டு, எப்படி இது இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக ஒத்துக்கிட்டாருன்றது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. நான் வந்து நிறைய வாட்டி நல்லான்ட்ட கேட்டிருந்தேன். என்னோடய செட்ஸ்லாம் நடக்கிறப்ப கூட செட்ஸை தாண்டி என் ஒர்க்கை தாண்டி கார்த்தி எப்படி இதை பண்ண போகிற கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போது நலன் சொல்லுவார், இல்லை சார் அது ஒரு ஒர்க் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கோம், நம்ம பண்ணுறதை விட அவர் ஒரு நிறைய ஒர்க் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவார். அப்போது நான் எல்லா ஷூட்லையுமே அதை கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நினைக்கிறேன், அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். ஏன்னா நாம் வந்து எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எம்ஜிஆர் சாரை வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நிறைய அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். சத்யராஜ் சார் அன்றைக்கி ஸ்டேஜில் நிறைய பேசினா பார்த்து ரொம்ப ஷாக் ஆனேன். இப்படி ஒரு ரசிகர் யாராவது இருக்க முடியுமா எனக்கு தெரியல, அவ்வளோ பேசுனாங்க சார். ஸோ நம்ம அவ்வளோ கிடையாது, ஆனால் எம்ஜிஆர் சாரை பற்றி நமக்கு தெரியும். அப்படின்றப்போ நான் ஃபஸ்ட் டைம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் கார்த்தியை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நான் பயங்கர ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ஆர்டிஸ்ட்டாக, அதாவது நான் ஒரு ஓவியராக நான் படங்கள் வரைகிறப்போ எனக்கு தெரியும் அந்த ஃபேஸில் எந்த ஃபேஸ் சரியாக இருக்கும்ன்ட்டு. அப்படி நான் எப்படி பார்த்தேனாக்கா, கார்த்தியோட ஃபோட்டோ கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ட்ரேசிங் பேப்பரில் எம்ஜிஆர் சாரோட ஃபேஸ் வரைஞ்சி மேலே வச்சோம்னா கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபேஸ். நான் அதை பார்த்துட்டு நலன்கிட்ட சொன்னேன், நலன் இந்த ஒரு விஷயம் போதுனால இந்த படத்தோட நல்லா வரன்றதில்ல. ஸோ அந்த எஃபர்ட் வந்து அந்த ஆர்டிஸ்ட்டு அந்த டைரக்டரும் போடுறப்போ அது கரெக்டாக வந்துடும்ன்றப்போ எனக்கு அங்கே ஃபீல் ஆச்சு அது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் வந்து சூப்பராக வந்துடும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை ஒரு ரசிகனாக இருந்து பார்க்குறதுக்கு தான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த படம் வந்து பொங்கலுக்கு உங்களையும் எங்களையும் வாத்தியார்
சந்தோஷப்படுத்தன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. வாத்தியாரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய லெஜெண்டு. அவரோட பரம ரசிகர் சத்யராஜ் சார் உட்காந்துருக்கார் மேடையில். அதனால் எந்த டைலாக் எதாவது தப்பாக சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து பக்கமாக அன்றைக்கி டைலாக் பேசிட்டார் அவர். அப்போ தான் எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்னா. அந்தளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமாக இருக்கிறதும், அவர் படங்கள்லேயே நிறைய அவர் வந்து பண்ணியிருக்காரு அந்த மாதிரி. பட் வாவாதியாருக்கு வருவோம். கார்த்திக் சார் வந்து அவரோட ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் வந்து ஒரு ஐகானிக் இமேஜை வந்து போர்ட்ரே பண்ணுறதுன்றது வெரி டிஃபிகல்ட் அஸ் அன் ஆக்டர். ஸோ அவர் வந்து சில இமேஜஸ் தான் நான் பார்த்தேன். அவர் கூட எனக்கு சீன்ஸ்லாம் இருந்தது. பட்டு அந்த சீன்ஸில் வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கிற மாதிரி சீக்வன்ஸ் இல்லை. பட்டு அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் நல்லா இருந்தது. இப்போ 2-3 விஷயத்துக்கெல்லாம் பார்த்தேன். சார் டூ குட் சார். அந்த பாடி லாங்குவேஜை அந்த இதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு சார். ஏன்னா ஐகானிக்காக இருக்கிற ஒரு ஆக்டரை வந்து நம்ம இமிட்டேட் பண்ணுறதுன்றது ஆர் ரீக்ரியேட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ட்ரெமாண்டஸாக ஒரு இன்டென்சிட்டியோட அந்த கேரக்டரை உள்வாங்கினா தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் வரும். ஐ ஹோப் நல்லா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இமேஜஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் அதையும் மீறி வந்து தமிழில் வந்து ஹீரோயின் இப்போ தான் அறிமுகமாகறாங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. அப்புறம் ஷில்பா மேடம், ஹாய். கிரண், ஆனந்தராஜன், ஏற்கனவே பேசியிருக்கேன். ஆனந்தராஜனோட கிளாஸ்மேட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். பட் டைரக்டர் மிஸ்ஸிங்கு. அவரோட காதலும் கடந்து போகும் படத்தில் எனக்கு வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. திருப்பி இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காரு. அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. பல தடைகளை மீறி இந்த படம் வந்து வெளிவரத்துக்கு வந்து ஞானவேல் சார் மற்ற எல்லா குழுவினரும் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா சிலதெல்லாம் கேள்வியும் பட்டேன். ஏன்னா எல்லாருமே வந்து இதில் எஃபர்ட் எடுத்து இந்த படத்தை பொங்கலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று பொங்கலுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நிச்சயமாக சத்தியமாக இந்த படம் வெற்றி அடையுன்றது என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கு, பத்திரிகை குடும்பத்தாருக்கு என்னுடைய காலை வணக்கம். இப்போ சில படங்கள் சரியாக போகலை. அதுக்கப்புறம் ரொம்ப நெகட்டிவிட்டி அது இது நிறைய வீடியோஸு, ஒரு 350 யூடியூபர்ஸ் எல்லோரும் வந்து ஆளாளுக்கு ஒரு கதை, எனக்கு இல்லாத ஆகிட்டான் இதாகிட்டான்னு. எதுவும் ஆகலை, இங்கே தான் இருக்கும். ஜாலியாக மக்களை மகிழ்வித்து எல்லாரும் நாமளும் சந்தோஷமாக மக்களும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு தொழில் சினிமா. அப்படி ஒரு சினிமாவில் பயங்கர நெகட்டிவிட்டி, பயங்கர ஒரு டாக்ஸிக்னஸ்ஸு, ஐயோ அவருக்கு அவ்வளோ கடன் இருக்குது இவ்வளோ கடன் இருக்குது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் கடனே இல்லாத ஒரு ப்ரொடியூசர் நான் தான். அதை நான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அதனால் யாரும் வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறவங்கள விட ஐயோ பாவம் ரொம்ப நல்லவர், ரொம்ப பிரச்சனையில் இருக்காருன்னு சொல்கிறவங்க ரொம்ப ஆபத்து. அந்த வேர்டு வேண்டாம். யாரும் பாவம் இல்லைங்க, எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம், நல்லா தான் இருப்போம். இந்த வருஷம் சிறப்பாக அமையும். இந்த நேரத்தில் முக்கியமாக ஒரு 5 பேருக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஒன்று வந்து சூர்யாண்ணா. என்ன நடந்தாலும் ஸ்டேஜில் வந்து அழுதுட்டு எனக்கு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி அப்படி இப்படின்னு அழுதுட்டு பின்னாடி போய் நடு ரோட்டில் விட்டுருவாங்க. அதெல்லாம் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அழகாக எந்த ஒரு டென்ஷனும் காட்டிக்காமல் என்னையா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி என்னை சப்போர்ட் பண்ணி என் கூட நின்று, எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இல்லை உலக சினிமாலேயே ஒரு ஹீரோ வந்து ஒரு ப்ரொடியூசர் மேலே
ப்ரொடியூசர்னு சொல்லக்கூடாது, ஒரு தம்பியாக இருக்கட்டும் இல்லை ப்ரொடியூசராக இருக்கட்டும், இன்னொரு ஹியூமன் பீயிங் மேலே இவ்வளோ ஒரு அக்கறை செலுத்தி நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களான்னு எனக்கு தெரில. இந்த நேரத்தில் அண்ணாக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய டஃப் ப்ராசஸை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் கொடுத்தாரு, எல்லா உதவிகளும் செஞ்சார். இந்த நேரத்தில் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் திரு கேவிஎன் சார், இன்றைக்கி வந்து பராசக்தி 9ஆம் தேதி வந்து அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது. அதோட டிக்கெட் சேல் ஆகட்டும், எல்லா விஷயங்களும் வேறு லெவலில் இருந்துச்சு. தமிழ் சினிமாவுடைய மைல்ஸ்டோனை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய புக்கிங்ஸ் நடந்தது. ஒரு தயாரிப்பாளராக போன மாதம் நாங்கள் டிசம்பர் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியது. ஆனால் ஒரு சில காரணங்கள்னால பண்ண முடியாமல் போச்சு. சத்யராஜ் மாமா சொன்ன மாதிரி இதை விட சிறந்த ஒரு ரிலீஸ் டேட் அமையாது. இருந்தாலும் கூட ஒரு விஜய் அண்ணனோட கடைசி படம் ப்ளஸ் என்னை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சொந்த மகன் மாதிரி பார்க்குற ஒரு கேவிஎன் அண்ணா. ஸோ ஒரு சகோதரனா, மகன் வயசு இல்லை, சகோதரனா பார்க்குற ஒரு கேவிஎன் அண்ணா. ஸோ இந்த படத்தில் அவரோட சப்போர்ட், இந்த படமும் சரி, எனக்கும் அவர் பண்ண சப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பெண் மூவிஸ் காடா சார், ஜெயந்த்லால் காடா சார், ஸோ அவரும் இதில் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது. ப்ளஸ் அபியநபி என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரர். ஸோ அவர் எனக்கு இந்த டஃப் டைமில் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தார், அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் சக்தி ஃபிலிம்ஸ், சக்திவேலன், அவர் வெளியாள் இல்லை, நன்றி சொல்ல முடியாது. என்றைக்கும் அவர் கூட நான் இருந்திருக்கேன், அவரும் என்னோட இருப்பார், அதனால் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. இதை தவிர பல நண்பர்கள், மிஸ்டர் கிரி, அப்புறம் சாஜித் குரேஷி, நிறைய பேர் எனக்கு இந்த ட்ராவலில் முக்கிய பங்களிப்பு இருந்திருக்காங்க. ப்ளஸ் சன்ராஜ்னு சொல்லிட்டு பாம்பேயில் ஒரு கம்பெனி, அவங்களும் என்னுடைய சப்போர்ட்டு. மிஸ்டர் ராஜ்தீப் சார், ஸோ அவங்க தான் ஐஎஸ்பிஎல்ல சூர்யா சார் டீமோட ஓனர்ஸ். ஸோ அவங்களுடைய சப்போர்ட் வந்து இம்மென்ஸ் சப்போர்ட். ஸோ இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜனநாயகன் வராதது ஒரு மிகப்பெரிய வருத்தம். இந்த நேரத்தில் நாமளும் வந்து கூட சப்போர்ட்டிவாக இருந்து அந்த இது பண்ணியிருந்துருக்கணும். பட்டு சூழ்நிலை என்னென்னா, அமேசான் ஆகட்டும், ஜி ஆகட்டும், எல்லா கான்ட்ராக்ட்ஸ் வந்து இன்டாக்டாக இருக்குது. இந்த டேட்டில் வந்தாகணுங்கிற ஒரு ப்ரெஷர், போன மாதம் வரலன்னொன்னே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த டேட்டில் வரலன்னா எந்த அக்ரிமெண்ட்ஸையும் நம்ம ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம இந்த டேட்டுக்கு வர்றோம். இது ரொம்ப சந்தோஷமான ஹாப்பியான படம். இந்த வருஷத்தை இவ்வளோ அழகாக இவ்வளோ ஹாப்பியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக ஆடியன்ஸை ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் குழந்த பெரியவங்க எல்லோரும் வந்து, குழந்தைங்க எல்லாம் வந்து ஹாப்பியாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக போகக்கூடிய படம். 2 மணி நேரம் 9 நிமிஷம் தான் படத்தோட லென்த்து. பறக்கும் படம், அது போகிற ஸ்பீடு அருமையாக இருக்கும். இது போக திரு கண்ணன் ரவி சார் படம் வருது, ட்ரிபிள் டி வருது, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் அவர் படம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கண்ணன் ரவி சார். இன்றைக்கி அவருடைய படம் வர்றப்ப 2 படமும் சேர்ந்து ஜெயிக்கணும். துரதிருஷ்டவசமாக நாம் சேம் டேட்டு, சேம் ஒரு நாள் வித்தியாசத்தில் வர வேண்டியது இருக்குது. இந்த நேரத்தில் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் என்னுடைய டீம், திரு நலன் குமாரசாமி டைரக்டர், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன், ஃபைட் மாஸ்டர் அனலரசு மாஸ்டர், ஆர்ட் டைரக்டர் கிரண் சார், ஜார்ஜ் டிஓபி, வெற்றி, அப்புறம் இன்னொரு பெரிய சப்போர்ட் வந்து எடிட்டர் லியோ. ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில், அது தவிர எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பையும் ஆதரவு அளித்ததுக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்.
ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் டீம் இந்த படத்தில் அசோசியேட் ஆகியிருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் தம். அப்புறம் சத்யராஜ் மாமா, ஆனந்தராஜ் அண்ணன், ஆர்டிஸ்ட் கிருத்தி ஷெட்டி அண்ட் ஷில்பா அண்ட் இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் அவைலபிள் இல்லை. ஸோ அவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய பொறுமைக்கும் அவங்களுடைய சப்போர்ட்டுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சத்யராஜ் மாமா சொன்ன மாதிரி அப்பா வந்து ஒரு பயங்கரமான எம்ஜிஆர் ஃபேனுன்னு சொல்ல மாட்டேன். டெய்லியும் அவரோட ஆக்டிவிட்டியில் ஒரு 3 மணி நேரம் யாராவது ஃபோன் பண்ணி எம்ஜிஆருடைய பெருமைகள் ஒன்றா அவர் சொல்லணும், இல்லை அவர் கேட்டுக்கணும். அந்த மாதிரி ஒரு டெய்லி லைஃப் தான் அவரோடது. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு இந்த படம் நான் தயாரித்தது மூலிமா அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். ப்ளஸ் என்னுடைய மெய்யழகன் கார்த்தி சார். ஸோ ஸ்கூலில் ஆரம்பித்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக நான் என் லைஃப்பில் நான் கருதுறேன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு. இந்த நேரத்தில் அவரோட பொறுமைக்கும் இந்த படத்தோட சப்போர்ட்டுக்கும் எம்ஜிஆர் வழி நடத்தி இந்த படம் இந்த தேதியில் வரணுங்கிற ஒரு இது இருந்திருக்கு, ஜாதகம் இருந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையணும்னு ஆண்டவன் நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.